முக்கிய செய்தி: வடலூர் வள்ளலார் கோவில் பெருவழியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நிலத்தில் முதியோர் இல்லம் சித்தா மருத்துவமனை பணிகளை அக்டோபர் 2வது வாரத்திற்கு பின் தொடரலாம் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதில் என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வழக்குகள் இன்றைக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தரடன் அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது இந்த வள்ளலார் தெய்வ நிலையத்துக்கு சொந்தமான 34 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய உரிமை கோரக்கூடிய 269 பேருடைய விவரங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த 269 பேரையும் எதிர்மனுதாரர்களாக சேர்த்த நீதிபதிகள் இந்த மனுக்களுக்கு பதிலளிக்கும்படி அந்த 269 பேருக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த அக்டோபர் 3ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களை அந்த ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை அறநிலையத்துறை மேற்கொள்ள வேண்டும் என்று அறநிலையத்துறைக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அரசின் அனுமதி இல்லாமல் வள்ளலார் தெய்வ நிலையத்துக்கு சொந்தமான அந்த நிலங்களை தனி நபர்களுக்கு விற்பனை செய்த அந்த கோவில் அறங்காவலர்கள் ஊழியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் அறநிலையத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பெருவழி அமைந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் 4040 சதுர மீட்டர் பரப்பில் முதியோர் இல்லம் சித்த மருத்துவமனை அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு காரணமாக இந்த பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால கட்டுமானம் மேற்கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அறநிலையத்துறை தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் இதற்கு மனுதாரர்கள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் கூட இந்த பெருவழிக்கு அருகில் இந்த நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலத்தை அகற்றுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் மனுதாரர்கள் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு அதிருப்தியை நீதிபதிகள் பதிவு செய்ததுடன் ஜோதி தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, இல்லாவிட்டால் இந்த கூட்ட நெரிசல் போன்ற ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படக்கூடும் என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் பெருவழிக்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து அந்த நிலத்திலிருந்து ஜோதி தரிசனம் செய்ய முடியாது என்ற நிலையில் அங்கு இந்த கட்டடத்தை அனுமதிப்பதனால என்ன பிரச்சனை ஏற்படுகிறது, என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பது குறித்து ஆட்சேபங்களை தெரிவிப்பதற்கு அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் மனுதாரர்களுக்கு நீதிபதிகள் அவகாசம் வழங்கியிருக்கிறார்கள். இதற்கிடையில பெருவழியிலிருந்து அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நிலத்தில் அந்த முதியோர் இல்லம் மற்றும் சித்தா மருத்துவமனை ஆகிய கட்டுமான பணிகளை அக்டோபர் 2வது வாரத்திற்கு மேல் துவங்குவதற்கு அறநிலையத்துறைக்கு அனுமதி அளித்த நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை அக்டோபர் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.